ஆசிரியர். இன்று நாம் 9ஆம் வகுப்பு பாடங்களிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக வகுப்பு 9 இயல் 1 கவிதை பேழை தமிழ் ஓவியம் அப்படிங்கிற தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம பாடத்தை படிக்க போறோம். அதுக்கு முன்பு இயல் 1 தொகுப்புல என்னென்ன தலைப்பின் கீழே நம்ம இந்த பாடங்களை படிக்க போறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? உங்களுடைய புத்தகத்தை நீங்க முதல் பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய 9ஆம் வகுப்போட முதல் பக்கம். இதுல நாம இயல் 1 பொருளடக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுல இயல் 1ல மொழி அப்படின்ற தலைப்புல தான் நம்ம தொடங்க போறோம். மொழினா நம்மளுடைய தாய்மொழியா தமிழ் மொழியை பத்தி தான் முதல் இயல்ல எப்பவுமே நம்ம படிப்போம். இந்த மொழி அப்படின்ற தலைப்பின் கீழ் அமுதென்று பேர் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு உள் தலைப்பு கொடுத்துருக்காங்க. அமுது அப்படின்னா என்னது? ரொம்ப அமுதம் அப்படின்னாலே சுவையான ஒரு உணவை தான் நம்ம அமுதம் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி நம்மளுடைய இந்த இயல் முழுவதுமாக சுவை மிகுந்த பாடங்களாக நமக்கு அமையும். ஒவ்வொரு தலைப்பும் பார்த்தீங்கன்னா முதல்ல திராவிட மொழி குடும்பம், தமிழ் ஓவியம், தமிழ் விடு தூது, வளரும் செல்வம், தொடர் இலக்கணம், இப்படி ஒவ்வொரு பாடங்களாக ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்க இருக்கிறோம். முதல்ல இப்ப நம்ம படிக்க போற பாடம் என்ன சொன்னாங்க? தமிழ் ஓவியம். இந்த பக்கத்தை நம்ம எடுத்துக்கலாம். எல்லாம் அதுக்கு அடுத்த பக்கத்தை எடுத்துக்கலாமா? அமுதென்று பேர். என்ன பேரா? தமிழுக்கு ஏராளமான பெயர்கள் தமிழ்ல இருக்கு. தமிழுக்கு வேறு வேறு பெயர்கள் நிறைய புலவர்கள் சூட்டியிருக்காங்க. அதுல தமிழுக்கு என்னன்னு பேரா? அமுதென்று பேர். கற்றல் நோக்கங்கள். இப்ப இந்த இயல்ல இருந்து நான் என்னென்னலாம் என்னுடைய தாய்மொழியாம் தமிழ் மொழி மூலமா நான் கற்றுக்கொள்ள இருக்கிறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். முதல்ல பாத்தீங்கன்னா மொழியோட தேவை, நம்ம மொழியின் தேவை, தோற்றம் எப்படி தோன்றுச்சு, தொன்மை, தொன்மைனா என்னது? பழமை, தனித்தன்மைகள், தமிழுக்கு என்று சில தனித்தன்மைகள் இருக்கு. ஆகியவற்றை எல்லாவற்றையும் நம்ம இந்த பாடத்தின் இந்த இயல் 1 முழுவதுமாக தெரிஞ்சுக்க போறோம். வேறுபட்ட கவிதை வடிவங்களை படித்து பொருள் உணர்வு. வெவ்வேறு வடிவத்துல கவிதைகள் நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த கவிதைகளை நம்ம படிச்சு அதனுடைய பொருளை அறிந்து கொள்ள போறோம். தமிழ் சொற்களையும் பிறமொழி சொற்களையும் வேறுபடுத்தி அறிதல். மற்ற சொற்கள், தமிழ் சொற்கள், இதற்கான வித்தியாசங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். தொடர்களின் அமைப்பினை அறிந்து பயன்படுத்துதல். ஒரு தொடர் இருக்குன்னா அதனுடைய அமைப்பு எப்படி அவங்க அதை எழுதியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சு நம்ம நம்மளுடைய வார்த்தைகளை பயன்படுத்த போறோம். கடிதம், கட்டுரை வாயிலாக கருத்துக்களை வெளிப்படுத்துதல். கடிதம் மூலமாகவும் கட்டுரை மூலமாகவும் நிறைய நமக்கு வடிவங்களாக இந்த பாடங்கள்ல கொடுத்திருக்காங்க. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே நம்ம படித்து தமிழ் மொழியில் உள்ள ஏராளமான சுவைகளை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரியா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதுதான்டாமா நமக்கு பாடல். நம்ம படிக்க போகிற பாடல் அடுத்த பக்கம் எடுத்துக்கோங்க. இந்த அடுத்த பக்கத்துல புத்தகத்தின் அடுத்த பக்கத்துல தமிழ் ஓவியம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தமிழை ஓவியமாக தீட்டிருக்காங்க. இந்த பாடல் மூலமா தமிழ் மொழிய ஒரு ஓவியம்னா எவ்வளவு அழகா இருக்கும்ல. பார்க்கறதுக்கே நமக்கு மனசு ஒரு அழகான ஒரு ஓவியத்தை பார்க்கும்போது நமக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அழகா இருக்கு பாரு இந்த ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தமிழ்ல நம்மளுடைய தமிழ் மொழிய ஓவியமாக இந்த கவிஞர் அழகுபடுத்தி இருக்கார் இந்த பாடல் மூலமா. சரியா? இதுதான் பாடல் தமிழ் ஓவியம். இந்த பாடல் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? நுழையும் முன் அப்படின்னு படிப்போம். அதாவது இந்த பாடத்துல நான் என்ன படிக்க போகிறேன் அப்படின்றதுக்கான ஒரு நுழையும் முன் ஒரு கருத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது என்ன கருத்து? இதுல என்ன கொடுத்திருக்காங்க? என்றென்றும் நிலை பெற்றது தமிழ். தமிழ் எப்பவுமே நிலையான மொழி. தோற்றத்தில் தொன்மை. தமிழ் மொழி தோற்றத்துல தொன்மைனா பழமை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பழமையும் தமிழ் தான். தொழில்நுட்பத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் தமிழுக்கு உண்டு அப்படின்றத சொல்லியிருக்காரு. அறியும் இலக்கணம் தந்தது நீதான், அரிய இலக்கணம் கொண்டது
நீதான். இலக்கண இலக்கியங்கள் ஏராளமாக நம்மளுடைய தமிழ் மொழியில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலந்தோறும் உன்னை புதுப்பித்துக் கொண்டு கணினி தமிழால் நீ எப்படி வளம் வருகிறாய். வளம்னா என்னது? சுற்றி வர்றது. எவ்வளவுதான் தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும், எவ்வளவுதான் மொழிகள் பிறந்து வளர்ந்தாலும் நம்மளுடைய தமிழ் மொழி எல்லாவற்றுக்கும் ஈடு கொடுத்து நிலைத்து நிற்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆதிமுகலாய் எல்லாமுமாய் இருக்கிற உன்னை தமிழ் ஓவியமாய் கண்டு மகிழ்கிறோம். ஆதியிலிருந்து உலகம் பிறந்தது முதல் இந்நாள் வரையிலும் என்றுமே தமிழானது ஓவியமாக உன்னை தீட்டி நாங்க என்ன பண்றோம்? மகிழ்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த நுழைவு நூல்ல கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது தமிழ் மொழியானது தொன்மை. தொன்மைனா நான் என்ன சொன்னேன்? பழமைன்னு சொன்னேன். அறிவியல் தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் தமிழுக்கு உண்டு. ஏராளமான இலக்கியங்கள் உண்டு. அந்த இலக்கியங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நிறைய இலக்கணங்கள்லையும் அது என்ன பண்ணிருக்காங்க? நமக்கு எடுத்து பகிர்ந்து சொல்லியிருக்காங்க. தமிழ் இலக்கணம், இலக்கியங்கள். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழானது காப்பியங்கள். காப்பியங்களாகவும் தமிழ் மொழி நிறைய வடிவமைச்சிருக்காங்க. சோ கணினி தமிழ் என்னதுமா? கணினி தமிழ். கணினி தமிழ் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னது? இப்போ நம்ம கம்ப்யூட்டர் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த தலைமுறையில கணினி அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கிய பங்கா இருக்கு இல்லையா? இந்த கணினி முக்கிய பங்கா இருந்தாலும் அதிலையும் என்னுடைய தமிழ் மொழியை நான் நிலைநிறுத்தணும் அப்படின்ற மாதிரி கணினிலையும் தமிழ் மொழி என்ன பண்ணுது? ஆட்சி செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த தாய்மொழியா இந்த தமிழ் ஓவியம் அப்படின்ற இந்த பாடலை எழுதினது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈரோடு தமிழன். யாருப்பா? ஈரோடு தமிழன்பன் இந்த பாடலை எழுதியிருக்காரு. ஈரோடு தமிழன்பன் எழுதிய தமிழ் ஓவியம் அப்படின்ற தலைப்புல தான் நம்மளுடைய கவிதை இடம்பெற்றிருக்கு. ஈரோடு தமிழன்பனுடைய தமிழின்ப கவிதைகள் அப்படின்ற தலைப்புல தான் நமக்கு கவிதை இடம்பெற்றிருக்கு. இந்த கவிதை குறித்து கவிஞர் ஒரு முன்னுரையில சொல்றாரு. ஒரு பூவின் வளர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவது. நம்ம ஒரு குழந்தை சிரிக்குது அப்படின்னா அந்த குழந்தை எப்படி சிரிக்குது அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு தனி அகராதி தேவை. ஒரு பூ மலருது அப்படின்னா அதனுடைய பூ மலர்ச்சி எதுக்காக மலருது அப்படின்றதுக்கான பொருள் தேவையில்லை. அது பார்க்கும் பொழுதே நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். சோ அப்படிதான் என்னுடைய பாடலும் அப்படின்னு சொல்றாரு. இந்த தமிழ் ஓவிய பாடலும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி நம்மள அறிமுகப்படுத்துறாரு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையுடைய சிரிப்பு, ஒரு பூவுடைய மலர்ச்சி. இதற்கு அகராதிகள் தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இது மட்டும் இல்லாமல் நிறைய சிறுகதை எழுதியிருக்காரு, புது கவிதைகள் எழுதியிருக்காரு, நிறைய படைப்புகள் படைத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹைக்கூ, சென்றியூ, லிமரைக்கூ போன்ற புது புது வடிவங்கள்ல இவரு கவிதை நூல்கள் நிறைய தந்திருக்காரு. அதுக்கு அடுத்து வணக்கம் வள்ளுவர் இல்லையா? வணக்கம் வள்ளுவர் அப்படின்ற நூலில் இருக்கிறது. இந்த நூலுக்காக இவரு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காருமா. இது முக்கியமான ஒரு கேள்வி. இது முக்கியமான ஒரு கேள்வி. இதை நான் ஹைலைட் பண்றேன். நீங்க என்ன பண்ணுங்க? அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது அடிக்கடிக்கு நம்மளுடைய கேள்வித்தாள்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. வணக்கம் வள்ளுவர் இந்த நூலுக்காக இவரு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. சரியா? இப்போ இந்த நுழைவு நூல்ல நம்ம என்ன படிச்சோம்? நுழைவு நூல்ல நம்ம படிச்சது என்னன்னா தமிழ் மொழி எப்படி நிலைத்திருக்கு, தொன்மை வாய்ந்ததுன்றத படிச்சோம். அதுக்கு அடுத்தது இந்த தமிழ் ஓவியம் பாடலுடைய அறிமுகம். ஈரோடு தமிழன்பன் இந்த தமிழ் ஓவியம் அப்படின்ற கவிதையை எழுதியிருக்காரு. அவர் எந்த கவிதை நூல்ல இருந்து கொடுத்திருக்காருன்னா தமிழன்பன் அப்படின்ற கவிதைகள் நூல்ல இருந்து தமிழ் ஓவியம் நூல் எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் நிறைய புது கவிதை, சிறு கவிதை இதெல்லாமே எழுதியிருக்காரு அப்படின்றதை நம்ம படிச்சோம். இப்போ இதுல ஹைக்கூ, சென்றியூ, லிமரைக்கூ இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க இல்லையாடா? இது எல்லாமே ஒரு கவிதை வடிவம். அது என்ன செய்து ஹைக்கூ, சென்றியூ, லிமரைக்கூ அப்படின்னா அந்த கவிதை வடிவங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் நான் உங்களுக்கு உதாரணம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரியா? இது
இதுதான் ஹைக்கூ கவிதை. ஒரு 3 அடிகள்ல தான் இருக்கும் ஹைக்கூ கவிதை. உணவு பொதி சுமக்கும் எறும்புகள் நடுவே பாதம். கருத்தும் இருக்கும், அதே நேரத்துல சின்னதா ஒரு ஷார்ட்டா சின்னதா ஒரு கவிதையை எழுதிட்டு அதுல முக்கியமான ஒரு கருத்தை சொல்லிடுவாங்க. ஒரு பெரிய கவிதைகள் படிக்கிறதுக்கு ஷார்ட். உணவு பொதி சுமக்கும் எறும்புகள் நடுவே பாதம். அது கஷ்டப்பட்டு அந்த எறும்புகள் உணவை சுமந்து கொண்டு போகுது. நாம என்ன பண்றோம், அதை பார்த்தும் பார்க்காம கூட நம்மளுடைய கால்களை வச்சு அதை நம்ம மிதிச்சிடும் இல்லையா? சோ அதை வலியுறுத்திருக்காங்க. சென்றியும் கவிதைகள் 3 அடிகள்ல தான் இருக்கும். ஒரு நகைச்சுவை உணர்வோட கலந்துருக்கும். குருக்கள் ஆகிவிட்ட கடவுள் மறுபடியும் கடவுளாகவில்லை, தட்டு நிறைய காணிக்கை. கோவில இருக்கக்கூடிய குருவை கடவுளுக்கு இணையா என்ன பண்றோம் நம்ம எல்லாம் பார்க்கிறோம். ஆனா கடவுளாக மதிக்கப்படுற அந்த குரு தட்டுல போடப்படுற அந்த காணிக்கையை பார்க்கும் பொழுது அவருடைய மனம் என்ன பண்ணுது, மாறிடுது. சோ இப்படி ஒரு நகைச்சுவையாக இருக்கக்கூடிய கவிதை லிமரைக்கூ கவிதை. லிமரைக்கூ கவிதையுடைய வடிவம் என்னன்னா 3 அடிகள்ல இருந்து ஒரு 5 அடிகள் வரைக்கும் எழுதப்படும். மரம் மனிதனுக்கு கிடைத்த வரம், மனிதன் மரத்திற்கு கிடைத்த சாபம், இரும்பு கோடாரிகள் இதயம் திறப்பது. எவ்வளவு அழகான ஒரு கவிதை லிமரைக்கூ கவிதையுடைய உதாரணம் இது. மரம் வந்து மனிதனுக்கு கிடைச்ச வரமா, ஆனா மனிதன் மரத்துக்கு கிடைச்ச சாபம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதாவது நம்ம மரத்தை எல்லாம் எவ்வளவு இயற்கையை நம்ம நிறைய சேதப்படுத்துறோம். மரங்களை நிறைய வெட்டி பெரிய பெரிய கட்டிடங்களா நம்ம கட்டிக்கிறோம் இல்லையா? சோ இரும்பு கோடாரிகளுடைய இதயம் திறப்பது. இவ்வளவு பெரிய ஒரு கருத்தை அந்த கவிஞர் என்ன பண்றாரு, மிக குறுகிய வடிவத்துல 3 வரி 5 வரி மிக பெரிய ஆழமான கருத்தை இந்த கவிதைகள் மூலமா சொல்லிட்டாரு. சோ இப்படிப்பட்ட கவிதைகள் ஏராளமாய் நம்மளுடைய ஈரோடு தமிழன்பனும் கவிதை வடிவங்களை எழுதியிருக்காரு அப்படின்றத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு இந்த கவிதை வடிவங்கள்னா என்ன அப்படின்ற சந்தேகம் இருக்கும். இப்போ உங்களுக்கு அது அந்த சந்தேகத்தை நீங்க தீர்த்துட்டு இருக்கீங்க, கரெக்டா? அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது, இப்ப நம்ம ஒவ்வொரு பாடல் அடிகளாக பார்க்க போறோம். சரியா? இதுல பாருங்க, கவனிங்க. இதுதான் பாடல் அடிகள். இது நமக்கு மனப்பாட பகுதி இல்லை, ஆனாலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்துக்கள் நிறைய இதுல இருக்கு. முதல் அடி பாத்தீங்கன்னா, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, இந்த காலமும் நிலையா இருப்பதும் தமிழே. இந்த காலங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே, இந்த காலம் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே நம்மளுடைய தமிழ் மொழியானது நிலை பெற்று தோன்றி இருக்கு, இன்னும் நிலை பெற்று இருக்கு அப்படின்றதுதான் இதனுடைய கருத்து. சரியா? காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, இந்த காலமும் நிலையா இருப்பதும் தமிழே. புரியுதாடா? அதுக்கு அடுத்த வரிகள், அதுக்கு அடுத்து நாம பார்க்கக்கூடிய பாடலுடைய அடிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க. அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள், நிகரில்லா காப்பிய பூமணங்கள் உன் நெஞ்சும் நடத்தட்டும் ஊர்வலம். அகமாய் புறமாய் இலக்கியங்கள், அதாவது அகம் புறம் அப்படின்றது, அகம்னா அகவாழ்வை குறிக்கும். அகம் என்னதுன்னா அகவாழ்வை குறிக்கக்கூடியது. அகவாழ்வுன்னா என்னது? அதாவது ஒரு குடும்ப வாழ்க்கை, வீட்டுக்குள்ளவே இருக்கக்கூடிய சம்பவங்கள், நடக்கக்கூடிய தர்க்கங்கள் எல்லாமே அகம், உள்ளே நடக்கக்கூடிய சம்பவங்கள். புறமாய், புறம்னா வெளியே நடக்கக்கூடிய சம்பவங்கள். இப்போ அகம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல தலைவன் தலைவி உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே இருந்து அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வு. புறம் அப்படின்றது வெளியில நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அது அரசனை குறிக்கலாம், அவனுடைய போர் திறனை குறிக்கலாம், இல்ல அவனுடைய வளர்ச்சியை குறிக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். தலைவன், அரசன், புறத்துல வெளியில நடக்கக்கூடிய நிகழ்வு. இப்படிப்பட்டவற்றை எழுதியிருக்கக்கூடிய இலக்கியங்கள் ஏராளமான நம்மளத்துல இருக்கு. என்னென்ன இலக்கியம்? அகநானூறு, புறநானூறு. என்னென்ன இலக்கியமா? அகநானூறு, புறநானூறு, அக புறன். இப்படிப்பட்ட இலக்கியங்கள் ஏராளமாக நம்மளுடைய தமிழ் மொழியில சொல்லப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதுக்கு அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இலக்கணம். ஏராளமான இலக்கணங்கள். முதல்ல மிகவும் நம்மளுடைய பழமையான இலக்கண நூல் எதுன்னு கேட்டா தொல்காப்பியம். தொல்காப்பியம் தான் பழமையான இலக்கண நூல். முதல்ல எழுதப்பட்ட நூல் தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியத்தை
எழுதின ஆசிரியர் யாருன்னு கேட்டா தொல்காப்பியர். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே 8ஆம் வகுப்புல நம்ம படிச்சிருப்போம். நான் உங்களுக்கு அதை நினைவுபடுத்துறேன். ஏன்னா உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க. மிக பழமையான இலக்கண நூல் டேஷ் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? தொல்காப்பியம் சொல்லணும். தொல்காப்பியத்தை எழுதிய ஆசிரியர் டேஷ் கேட்டா தொல்காப்பியர். சரியா? ரொம்ப எளிதான ஒரு கேள்விதான். இதுதான் அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைதலை சொல்லும் இலக்கணம். இதனில்லா காப்பிய பூவனங்கள் காப்பியங்கள், ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறும் காப்பியங்கள், இப்படி ஏராளமா நம்மளுடைய மொழியில இருக்கு. சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இது எல்லாமே காப்பியங்கள். இந்த காப்பியங்கள் ஏராளமா இருக்கு. ஏராளமா இலக்கியங்கள் இருக்கு, இலக்கணங்கள் இருக்கு, காப்பியங்கள் இருக்கு. இது எல்லாவற்றையும் நான் படித்து என்னுடைய நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள் என்னுடைய மனதில் நான் பதிய வச்சு அதை நான் என்ன பண்றேன்? நடைமுறைப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி இதுல சொல்றேன். அதுக்கு அடுத்த நம்மளுடைய பாடல் வரிகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வாறுங்க ஏனே விருட்டனை கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும். ஏனே விருட்டனை கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும். மாநில மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட அப்படின்னு சொல்றாரு. சரியா? அதாவது நீதி நூல்கள், ஏராளமான நீதி நூல்கள் நம்மளுடைய தமிழ் மொழியில எழுதப்பட்டது. அது மட்டும் இல்லாம உலக பொதுமுறையா திருக்குறள் நம்மளுடைய திருவள்ளுவர் இயற்றியிருக்கார். சோ மாநில மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட அப்படின்னு சொல்றாங்க. நீதி நூல்கள் மட்டும் இல்லாமல் நிறைய நீதி நூல்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குரல் மாநில மேன்மையை சாதித்திட என்னுடைய நான் மானிடன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மானிடன்னா மனிதன். நான் மனிதனா பிறந்து வளர்ந்து என்னுடைய கருத்துக்களை நான் வந்து மேன்மைப்படுத்தி இன்னும் நிறைய நான் சாதனைகள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு குரல் மட்டும் போதும். நீ குரல் மட்டுமே நிறைய தினமும் ஒரு குரலை படிச்சு அந்த 2 அடிகள்ல சொல்லப்படுற கருத்துக்களை நம்மளுடைய வாழ்க்கையில பின்பற்றுவோமானால் நிறைய நீதி நூல்கள் இருக்கு. அந்த நீதி நூல்கள்ல சொல்லப்படுற கருத்துக்களை படித்து நாம் பின்பற்றுவோமானால் நிச்சயமாகவே நம்மளால என்ன பண்ண முடியும்? சாதிக்க முடியும் அப்படின்றதுதான் இவருடைய இந்த வரிகளுடைய கருத்து. சரியா? அதுக்கு அடுத்த பாடல் எழுத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயினது சித்தர் மரபிலே தீவிருக்கும் புது சிந்தனை வீச்சுக்கள் வாய்ந்தனவே அப்படின்னு இது ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. எத்தனை சமயங்கள் நம்மளுடைய தமிழ் மொழியில இல்லாததே இல்லப்பா. அதாவது இந்து மதம், கிறிஸ்தவ மதம், முஸ்லிம் மதம், புத்த மதம், இல்லையா? இப்படி ஏராளமான மதங்கள் இருக்கு. இதுல சீரா புராணம், தேம்பாவணி, நாலாயிர திவ்ய பிரபந்தம், இப்படி ஏராளமான நூல். இது வந்து ஒரு இந்து நூல், தேம்பாவணி ஒரு கிறிஸ்தவ நூல், சீரா புராணம் ஒரு முஸ்லிம், அதாவது முஸ்லிம் மதத்தை சேர்ந்த ஒரு நூல். அது மட்டும் இல்லாம இப்படி ஏராளமான நூல்களை வந்து நம்மளுடைய தமிழ் மொழியில எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மூலமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பல்வேறு கருத்துக்களை ஒவ்வொரு மதத்தினரை சார்ந்தவங்களும் நம்மளுடைய தமிழ் மொழியில கொடுத்துருக்காங்க. சித்தர் மரபிலே தீடறுக்கும் அப்படின்னா என்ன? இந்த இடத்துல தீடறுக்கும் அப்படின்னா என்ன? சித்தர்கள் மரபிலே தீடறுக்கும் புது சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவே தீமைகள் அகற்றும். சித்தர்கள் சொன்ன கருத்துக்களை நாம பின்பற்றுவோமானால் நம்மளுடைய வாழ்க்கையில தீமைகள் அகற்றப்படும். சித்தர்களும் கூட அவங்களுடைய மரபு முழுவதுமாகவே பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்களை சொல்லி, மரபுனா என்னது? வழக்கமாக பின்பற்றக்கூடியது. ஸோ தீவிரக்கும்னா தீமைகள் அகற்றும் புது சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவே. புதிய சிந்தனைகள் வந்து நம்மளுடைய சித்தர்களுடைய அந்த கருத்துக்களை நம்ம பின்பற்றும் பொழுது நிறைய சிந்தனை வீச்சுக்கள் புதுசா நம்ம நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்ணலாம்? கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த பாடல் வரிகள், விரலை மடக்கியவன் இசை இல்லை. விரலை மடக்கியவன் இசை இல்லை.
வார்த்தைக்கு வந்து ஏராளமான பொருட்கள் இருக்கு. அதுவே ஒரு தனித்துவமானது. சோ விரலை மடக்கியவன் இசையில் இதுல பாத்தீங்கன்னா இவர் வந்து வீணை வாசிக்கிறார். ஒரு நிமிஷம் கவனிங்க. இவர் வந்து வீணை வாசிக்கிறார். எப்படி வாசிக்கிறாரு? இந்த விரலை மடக்கி என்ன பண்றாரு? அந்த வீணைய வாசிக்கிறார். தெரியுதா உங்களுக்கு? இல்ல விரலை மடக்கி இதுல வீணையை இவர் வாசிக்கிறார். அதே இந்த விரலை அவர் வந்து விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல் விரலை நம்ம வந்து வீணைய மடக்கி நம்ம இசைத்தால் மட்டும்தான் நமக்கு என்ன வரும்? வீணையிலிருந்து சத்தம், அழகான ஒரு இசை. இல்ல அப்படின்னா அதுக்கு அழகு இல்ல. குறைகள் சொல்வதை விட்டு விட்டு குறைகள் தமிழ் மொழிய ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட்டு விட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு குறைகள் மட்டுமே கண்டுபிடிச்சு தமிழ் மொழியில ஏதாவது சொல்லிக்கிட்டே இல்லாம நீ ஏதாவது புதுசா உன்னுடைய புது சிந்தனைகள் சிந்திச்சு நீ என்ன பண்ண? மேலும் மேலும் தமிழ் மொழிக்கு அழகு சேர்த்து அந்த தமிழ் மொழிய வளர செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலியமா உங்களுக்கு தெரியப்படுத்துறாரு. புரியுதாப்பா? நம்ம இவ்வளவு நேரம் தமிழ் ஓவியம் அப்படின்ற பாடத்துல நிறைய கருத்துக்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு ஏராளமான கருத்துக்கள் நமக்கு சொல்லியிருக்காங்களா தமிழ் மொழியில அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படும் அளவுக்கு இவர் வந்து நிறைய கருத்துக்களை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு இல்லையா? தமிழ் ஓவியம் அப்படின்ற பாடல் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம டக்குன்னு என்ன சொல்லணும்? தமிழன்பன் கவிதைகள். தமிழ் ஓவியம் பாடலை இயற்றியவர் யாருன்னு கேட்டா ஈரோடு தமிழன்பன். டக்கு டக்குன்னு சொல்லணும். சரியா? ஈரோடு தமிழன்பன் வந்து ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. அந்த விருது பெற்ற நூல் என்ன அப்படின்னு கேட்டா வணக்கம் வள்ளுவர் அப்படின்ற நூலுக்காக அவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. இது மூணுமே ரொம்ப முக்கியமான கேள்வி. அது மட்டும் இல்லாம சில குறுவினாக்கள், சிறுவினா இதெல்லாமும் இந்த பாடத்துல இடம்பெற்றிருக்கு. அதற்கான விடைகள் நம்மளுடைய கொஸ்டின் பேங்க், தமிழ் கொஸ்டின் பேங்க்ல இருக்கு. ஸோ அன்னைக்கு நம்ம நடத்துற பாடங்களை நீங்க என்ன பண்ணணும்? தினமும் நான் சொல்வது போல வீட்டுல உட்கார்ந்து படிச்சு எழுதி பார்த்தோமானால் நம்ம கண்டிப்பா பிழை இல்லாமல் நிறைய நல்ல மார்க் வாங்கலாம். அதுக்கு அடுத்தது இதுல இன்னும் ஒண்ணே ஒண்ணு தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. தெரிந்து தெளிவோம். இது மட்டும் இல்லாம இதுல வேற என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரே நிமிஷம். இதுல பாத்தீங்கன்னா இளமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும். இது என்ன நூல்ல? இளமை நீர்மை தமிழ் என ஆகும். இது எந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்குன்னா பின்கல நிகழ்வு. இதை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும். எப்பவுமே தெரிந்து தெளிவோம் அப்படின்ற பார்ட்ல இருந்தா நமக்கு நிறைய கேள்விகள் இடம்பெறும். ஸோ இதை நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இல்லாத எங்கும் காணோம். பாரதியார் சொல்லியிருக்கார். தமிழ் மொழியை போல நான் எங்கேயுமே என்ன பண்ணதில்லை, பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி. பாரதியார நிறைய மொழிகள் வந்து தெரிந்தவர், நிறைய மொழிகள் அவருக்கு தெரியும். அப்படி ஆராய்ச்சி பண்ணதுல தமிழ் மொழி போல ஒரு இனிமையான மொழியை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருக்காரு. ஸோ அதையே நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்னு உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாள் என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னா பிப்ரவரி 21ஆம் தேதி கொண்டாடப்படுது. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் என்னென்ன நாடுகள்? இலங்கை, சிங்கப்பூர். இந்த 2 நாடுகளும் தமிழை ஆட்சி மொழியாக கொண்டாடுறாங்க. சரியா? புரியுதா? நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த கேள்விகளும் அதோடு கூட சேர்த்து இந்த கேள்விகளையும் நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சு படிக்கணும். சரியா? அடுத்தது கற்பவை கற்றபின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இவ்வளவு நேரம் என்ன படிச்சோமோ அதுல இருந்து என்னுடைய சிந்தனை கருத்துக்களை அவங்க வந்து நமக்கு கேட்கிறாங்க. அவங்க சொன்னது இல்லாம அதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்துக்களை நாங்க சொல்லணும். பிற மொழி கலப்பிட்டு தனித்தமிழில் 2 மணித்துளிகள் வகுப்பறையில் பேசுக சொல்றாங்க. அதாவது மற்ற மொழி கலப்பில்லாமல் தமிழ் மொழியில பேசணுமா? வா, இவ்வளவு கஷ்டம் இல்ல. பிற மொழி கலப்பு அப்படின்னா என்னது? இந்த ஃபேனை போடு, அந்த டிவி சுவிட்சை ஆன் பண்ணு, தமிழும் ஆங்கிலமும் கலந்த மாதிரி வருதா, இந்த பெஞ்சில் உட்காரு, சரியா,
இப்படி ஏராளமா தமிழையும் ஆங்கிலத்தையும் கலந்து பேசுவாங்க. அப்படி இல்லாம பிற மொழி வேறு மொழி எதுவுமே இல்லாம தமிழ் மொழி மட்டும் அதை மட்டும் இங்கே வந்து உட்காரு. இப்போ ஃபேன் என்னது மின்விசிறி இல்லையா, ஸ்விட்ச்னா பொத்தான், மின்விசிறி பொத்தானை அழுத்து. இப்படி வேறு மொழி இல்லாமல் முழுவதுமாக தமிழ் மொழியில உன்னால பேச முடியுமா 2 நிமிஷம் அப்படின்ற மாதிரி வகுப்பறையில பேச சொல்லியிருக்காங்க. இதை நீங்க என்ன பண்ணலாம், நீங்க முயற்சி பண்ணலாம். கவிதையை தொடர்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தமிழ் எழுத்துக்கள்ல முதல் எழுத்தா பாத்தீங்களா, தமிழ் உயிர் எழுத்துக்கள். அன்னை சொன்ன மொழி, ஆதியை பிறந்த மொழி, இணையத்தில் இயங்கும் மொழி, ஈடில்லா தொன்மை மொழி, உலகம் போற்றும் மொழி, ஊர் கூடி இயக்கும் மொழி. அதுக்கப்புறம் எதுல வரணும், ஏ வரணும், ஏ வரணும், ஐ ஓ ஓ ஔ. இப்படி உயிர் எழுத்துக்கள்ல தொடர்ச்சியா இந்த கவிதையை நீங்க என்ன பண்ணணுமா, ஃபில்அப் பண்ணணும், நிரப்பணும். இப்படி நமக்கு ஒரு கவிதையை கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்மளுடைய சிந்தனையை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும், இதை எழுதணும், முயற்சி பண்ணுங்க. சரியா? ஸோ இன்னைக்கு பாடம் இதுதாம்மா. இன்னைக்கு பாடத்துல நம்ம கற்றுக்கொண்டது இயல் 1 செய்யுள் 1ல தமிழ் ஓவியம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பாடலை வச்சிருக்கோம். ஈரோடு தமிழன் எழுதின அந்த தமிழ் ஓவியத்திலிருந்து தமிழ் மொழியுடைய ஏராளமான கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அது மட்டும் அல்லாமல் உட்கார்ந்து படிச்சு எழுதி நம்ம பார்க்கணும். தினமும் வந்து ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணணும், வாசிப்பு திறன் பயிற்சியை நம்ம கொடுக்கணும். அது கொடுக்க எழுத்து பிழைகள் இல்லாத அளவுக்கு நாம என்ன பண்ணலாம், உச்சரிப்பை கவனிச்சு படிக்க எழுத்து பிழைகளும் இல்லாமல் தமிழ் மொழியில நம்ம நல்ல மதிப்பெண் எடுக்கலாம். நன்றி மாணவர்களே.